அனைவருக்கும் வணக்கம். நம்ம கிருஷ்ணகிரி செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் கிழக்கு ஒன்றிய தேமுதிக சார்பில் பர்கூர் சட்டமன்ற தொகுதி திமுக கூட்டணி வேட்பாளர் மதியழகனுக்கு ஆதரவாக தமிழக அரசின் 5 ஆண்டு கால சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்துரைத்து உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிரமாக வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய தேமுதிக சார்பில் இந்திய கூட்டணி கட்சியின் திமுக சார்பில் போட்டியிட்டுள்ள மதியழகன் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டுள்ளார். 2வது முறையாக போட்டியிட்டுள்ள மதியழகன் அவர்களுக்கு ஆதரவாக காவேரிப்பட்டினம் கிழக்கு ஒன்றிய தேமுதிக கட்சியின் ஒன்றிய செயலாளர் அதிரடி பிரபு தலைமையில் கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட மாரிச்செட்டிஅள்ளி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். அப்போது வேட்பாளர் மதியழகனுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். பின்னர் கூடியிருந்த கிராம மக்களிடம் தமிழக அரசின் கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியின் சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரிக்க வந்துள்ளதாக தெரிவித்த அவர், மேலும் வருகின்ற மே மாதம் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் 2வது முறையாக ஆட்சி அமைத்தவுடன் மகளிர் உரிமைத் தொகை 2000ஆக உயர்த்தி வழங்கப்படும். இதோடு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கூப்பன் மூலமாக ரூ.8000 வழங்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் தொடர்ந்து பெற்றிட அனைவரும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்போது தேமுதிக மாவட்ட செயலாளர் சின்ராஜ், ஒன்றிய துணை செயலாளர்கள் சிவகுமார், சரவணன், கிளை செயலாளர் சுப்பிரமணி, மாவட்ட மாணவரணி துணை செயலாளர் சூர்யா, மாவட்ட பிரதிநிதிகள் யுவகுமார், சுரேஷ் மற்றும் தேமுதிக கட்சியைச் சேர்ந்த முருகன், செந்தில்குமார், அருண் மற்றும் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த திமுக ஒன்றிய கழக செயலாளர் மகேந்திரன் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டு வெற்றிக்காக உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டனர்.